நண்பர்களே, விதைத்து கொண்டே இருங்கள். இன்னைக்கு நீங்க என்ன நெகட்டிவ் தாட்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன நெகட்டிவ் சிந்தனையில, எதிர்மறை சிந்தனையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன உள்மன போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்களோடு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், நண்பர்களே, பாசிட்டிவா இருங்க, முடியும் நம்புங்க, அது சிந்தனை விதைத்து கொண்டே இருங்க. ஃபாதர், எப்படி ஃபாதர், எதுவும் வாய்ப்பே இல்லையே, நான் முன்னேறுவதற்கான பாதையே இல்லையே, பணம் வருவதற்கான வழியே இல்லையே, வீடு கட்ட வழியே இல்லையே, திருமணத்துக்கு வழியே இல்லையே, குழந்தை பக்க வழியே இல்லையே, எப்படியோட இருக்கலாம். ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், அவர் மேல உள்ள நம்பிக்கையில சொல்லுகிறேன், பாசிட்டிவா இருங்க, நடக்கும் நம்புங்க, இன்றைய வாழ்க்கை மாறும் நம்புங்க, அதை விதைத்துக் கொண்டே இருங்கள், மரமாய் மாறும். சொல்லிக்கிட்டே இருங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இது நடக்காதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக உங்களை வெறுப்பேத்துகிற, உங்களை கிண்டல் செய்கிற ஒரு கூட்டம் ஒரு மற்றொரு பக்கம் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இருக்கிற இடத்துல இருந்துருவோம் அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இது உண்டு. ஆனால் எவனெல்லாம் இதையெல்லாம் பாராமல் தனக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, நான் முடியும், நீ வெற்றி பெறுவ, நீ இதை ஜெயிச்சிருவ, நீ கடந்து போயிடுவ, ஒரு நாள் வெற்றி வரும் அப்படின்னு நினைக்கிறத எவன் ஒருத்தி கேட்கிறாளோ அவர் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார். விதைத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you.